வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு ஒரு சின்ன சிச்சுவேஷன் சொல்றேன். பல மாதங்களா நீங்க பார்த்து உங்க கனவு வீட்டை கட்டியிருக்கீங்க. ஃபவுண்டேஷன்ல இருந்து ரூஃப் வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜையும் பார்த்து முடிச்சிருக்கீங்க. இப்போ பிளாஸ்டரிங் வேலையும் முடிச்சாச்சு. அடுத்த வேலை என்ன? பெயிண்டிங் தான். அந்த நேரத்துல பெயிண்டர் உங்ககிட்ட கேக்குறாரு, சார் என்ன கலர் பெயிண்ட் அடிக்கலாம் அப்படின்னு கேக்குறாங்க. உடனே நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க. ஒயிட் கலர் அடிக்கலாமா, கிரீம் கலர் நல்லா இருக்குமா, இல்லைன்னா கிரே கலர் சூஸ் பண்ணலாமா, ப்ளூ கலரா, கிரீன் கலரா, அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது கலரை நம்ம தேர்வு பண்ணலாமா அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா உண்மையிலேயே பெயிண்ட் கலர் செலக்ஷன்னா ஒரு கலரை மட்டுமே தேர்வு பண்றது கிடையாது. ஒரே ஒயிட்லயே எத்தனையோ ஷேட்ஸ் இருக்கு. ஒரே ஒரு கிரீன் கலர்லயே எத்தனையோ வேரியேஷன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் கிரீம், பீச், ப்ளூ, இப்படி ஒவ்வொரு கலருக்கும் நிறைய ஷேட்ஸ் இருக்கு. அதுல உங்க வீட்டுக்கு எந்த ஷேட் சரியா இருக்கும், ஹாலுக்கு எந்த கலர் அடிச்சா நல்லா இருக்கும், கிச்சனுக்கு எந்த கலர் காம்பினேஷன் கொடுக்கலாம், பெட்ரூம்க்கு எந்த ஷேட் கொடுக்கலாம், பாத்ரூம்க்கு எந்த மாதிரியான பெயிண்ட் கலரை நம்ம சூஸ் பண்ணலாம், எக்ஸ்டீரியருக்கு எந்த கலர் போட்டா வீடு பிரீமியமா தெரியும். இந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாம் சரியான ஆன்சர்ஸ் தெரியாம நிறைய பேர் பெயிண்ட் ஷாப்க்கு போய் அங்க சஜஸ்ட் பண்ற கலரை அப்படியே தேர்வு பண்ணிடுறாங்க. சில பேர் என்னன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல பார்த்த கலர், அப்புறம் இன்ஸ்டாகிராம்ல பார்த்த கலர், இல்லனா பக்கத்து வீட்டுல அடிச்ச கலர், அதை பார்த்து அதே கலரை தங்களோட வீட்டுக்கும் சூஸ் பண்றாங்க. ஆனா எல்லா கலருமே எல்லா வீட்டுக்கும் பொருத்தமா இருக்காது. ஏன்னா ஒரு வீட்டுக்கு அழகா தெரிஞ்ச கலர் இன்னொரு வீட்டுக்கு அதே மாதிரி அழகா தெரியாமலும் இருக்கலாம். அதுக்கு காரணம் அந்த ரூமோட சைஸ், அதுக்கப்புறம் நேச்சுரல் லைட், அதாவது சன்லைட், அதுக்கப்புறம் ஃப்ளோர் டைல்ஸ், ஃபர்னிச்சர், வீட்டோட டிசைன், இப்படி நிறைய விஷயங்கள். அதனாலதான் பெயிண்ட் கலர் செலக்ஷன் அப்படிங்கிறது வீடு கட்டுறதுல கடைசி வேலை மாதிரி தெரிஞ்சாலுமே உண்மையில அதுதான் வீட்டோட ஃபைனல் லுக்க தீர்மானிக்கிற வேலை. அதனால இந்த வீடியோல ஒரு 1000 சதுரடி 2 BHK வீட்டை எடுத்துக்கிட்டு ஹால்ல இருந்து கிச்சன், பெட்ரூம், பாத்ரூம், யூட்டிலிட்டி, ஸ்டேர் கேஸ், பால்கனி, இன்டீரியர், ஒவ்வொரு இடத்துக்கும் எந்த கலர் தேர்வு பண்ணணும், எதுக்காக அந்த கலரை நம்ம சூஸ் பண்ணணும், எந்த பிராண்ட நம்ம தேர்வு பண்ணலாம், பெயிண்ட் அடிக்கிற ப்ராசஸ் என்ன, எவ்வளவு செலவு ஆகும், குவாலிட்டி குறைக்காம பட்ஜெட்டை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், இப்படி ஒரு வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஓனருக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப எளிமையான தமிழ்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் இப்ப சொல்ல போறேன். இந்த வீடியோ முடியும் போது பெயிண்டர் உங்ககிட்ட சார் என்ன கலர் அடிக்கலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா யார்கிட்டயுமே நம்ம சஜஷன் கேட்காம நம்பிக்கையோட என் வீட்டுக்கு இந்த கலர் காம்பினேஷன் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்களே முடிவெடுக்க முடியும். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ ஹாலுக்கு என்ன கலர் அடிக்கலாம், பெட்ரூம்க்கு என்ன கலர், கிச்சனுக்கு என்ன கலர் அடிக்கலாம் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நிறைய பேர் பெயிண்ட் கலர் செலக்ஷன்னா பெயிண்ட் ஷேட் கார்டை பார்த்து அழகா இருக்கிற ஒரு கலரை தேர்வு பண்றதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுதான் உண்மையிலேயே மிகப்பெரிய தவறு. ஏன் அப்படி சொல்றேன்னா, ஒரே கலர் ஒரு வீட்டுல ரொம்ப அழகா இருக்கும், ஆனா அதே கலர் பாத்தீங்கன்னா இன்னொரு வீட்டுல அவ்வளவு அழகா இருக்காது. ஏன் இப்படி? அதுக்கு 5 முக்கியமான காரணங்கள் இருக்கு. இந்த 5 விஷயம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பெயிண்டர் உங்ககிட்ட எந்த ஷேட் கார்டு காட்டினாலும் நீங்களே சரியான டெசிஷன் எடுக்க முடியும். முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நேச்சுரல் லைட். ஒரு ரூமுக்குள்ள இயற்கையான வெளிச்சம் எவ்வளவு வருது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, காலையில சூரிய வெளிச்சம் நல்லா வர்ற ஹால் அப்படின்னா அந்த ரூம் இயற்கையாவே பிரைட்டா இருக்கும். அதனால சாஃப்டான ஷேட்ஸ் ரொம்ப அழகா தெரியும். ஆனா வெளிச்சம் குறைவா வர ரூம்ல அதே டார்க் ஷேடை நீங்க அடிச்சீங்கன்னா ரூம் இன்னுமே இருட்டாதான் தெரியும். அதனால முதல்ல கலரை பார்க்காதீங்க, உங்க ரூமுக்கு வெளிச்சம் எப்படி வருது அப்படிங்கறத பாருங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னா ரூம் சைஸ். இது நிறைய பேர் கவனிக்காத விஷயம். உதாரணத்துக்கு 10க்கு 10 ஒரு பெட்ரூம் வச்சுக்கோங்க. ரொம்ப டார்க் கலர் நீங்க அடிச்சீங்கன்னா அந்த ரூம் இன்னுமே சின்னதா தெரியும். அதே ரூம்க்கு நீங்க லைட் ஷேட்ஸ் அடிச்சீங்கன்னா அதே ரூம் கொஞ்சம் பெருசா தெரியும், ஓப்பனா வெளிச்சமாவும் தெரியும். அதனால கலர் ரூமோட சைஸை கூட மாற்றி காட்டும். மூன்றாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ளோர் டைல்ஸ். இந்த பாயிண்ட் ரொம்பவே முக்கியம். நீங்க வால் பெயிண்ட மட்டும் பார்த்து கலர் தேர்வு பண்ணக்கூடாது. ஃப்ளோர்ல என்ன டைல் இருக்கு அதையும் சேர்த்து பார்க்கணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, லைட் கலர் டைல்ஸ் இருந்துச்சுன்னா நிறைய கலர் காம்பினேஷன் செட் ஆகும். ஆனா டார்க் டைல்ஸ் இருந்துச்சுன்னா வால்க்கு நீங்க லைட் ஷேட் கொடுத்தாதான் பேலன்ஸ் கிடைக்கும், இல்லனா மொத்த ரூமுமே ஹெவியா தெரியும். நான்காவது விஷயம் என்னன்னா ஃபர்னிச்சர். நாளைக்கு நீங்க சோஃபா என்ன கலர், வார்ட்ரோப் என்ன ஃபினிஷ்,
கர்டன் என்ன ஷேட், இது எல்லாமே வால் கலரோட மேட்ச் ஆகணும். வால் ஒரு பக்கம், ஃபர்னிச்சர் ஒரு பக்கம் அப்படின்னா வீடு அழகா தெரியாது. அதனால பெயிண்ட் செலெக்ஷனுக்கு முன்னாடி ஃபர்னிச்சரையும் மனசுல நீங்க வச்சுக்கணும். 5வது பாத்தீங்கன்னா உங்களோட லைஃப் ஸ்டைல். இந்த பாயிண்ட் யாருமே பெருசா சொல்ல மாட்டாங்க, ஆனா இது பிராக்டிக்கலா ரொம்பவே முக்கியம். வீட்டுல சின்ன குழந்தைகள் இருக்காங்களா, அடிக்கடி வால்ல வந்து கை வைப்பாங்களா, டிராயிங் பண்ணுவாங்களா அப்படின்னா வாஷபிள் பெயிண்டை யோசிக்கணும். அதே மாதிரி உங்க வீட்டுல வயதானவர்கள் இருந்தாங்கன்னா பிரைட் லைட்டிங்க்கு மேட்ச் ஆகிற லைட் ஷேட்ஸ் நல்ல கம்ஃபர்ட் கொடுக்கும். அதனால பெயிண்ட் செலெக்ஷன் அழகுக்காக மட்டும் கிடையாது, வாழ்க்கை முறைக்கும் பொருத்தமா இருக்கணும். இப்போ இந்த 5 விஷயமும் உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு. இனி இப்போ ரூம் பை ரூம் நம்ம போகலாம். முதல்ல வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே எல்லோரோட கவனத்தையும் முதல்ல இருக்கிற இடம் என்னன்னா ஹால் தான். ஹாலுக்கு எந்த கலர் செலெக்ஷன் உண்மையிலேயே சரியான சாய்ஸ் அப்படிங்கறத இப்போ நம்ம பார்க்கலாம். வீட்டோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை முடிவு பண்றதே ஹால் தான். ஒரு ஹால் வெளிச்சமா விசாலமா அழகா தெரிஞ்சிச்சுன்னா மொத்த வீடுமே அழகா தெரியும். அதனால ஹாலுக்கு கலர் சூஸ் பண்ணும்போது அழகை மட்டும் நீங்க பார்க்க கூடாது, வெளிச்சம், ரூம் சைஸ், ஃபர்னிச்சர், ஃப்ளோர் டைல்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்து நம்ம யோசிக்கணும். அப்படின்னா நம்ம ஹாலுக்கு வந்து எந்த கலர் சூஸ் பண்ண நல்லா இருக்கும்? என்னோட முதல் ரெக்கமெண்டேஷன் என்னன்னா ஆஃப் ஒயிட், அதுக்கப்புறம் வார்ம் ஒயிட். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐவோரி, லைட் பீச், லைட் கிரே, இந்த மாதிரி லைட் ஷேட்ஸ். ஏன் டார்க் கலர்ஸ் நான் சொல்லல அப்படின்னு நீங்க கேட்கலாம். காரணம் என்னன்னா லைட் ஷேட்ஸ் நேச்சுரல் லைட்டை நல்லாவே ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதனால ஹால் இன்னுமே பிரைட்டா அழகா தெரியும். அதே மாதிரி ஹால் வந்து இருக்கிறத விட கொஞ்சம் பெருசாவே தெரியும். ஒரு 1000 சதுரடி 2 BHK வீட்டை இப்ப நம்ம எடுத்துக்கலாம். அதுல ஹாலோட சைஸ் வந்து சுமார் 16க்கு 14 அடின்னு வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா 15க்கு 16 அடின்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஹாலுக்கு நீங்க லைட் ஷேட் தேர்வு பண்ணீங்கன்னா வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனேயே ஒரு ஓப்பன் ஃபீல் கிடைக்கும். அதுதான் நிறைய பிரீமியம் வீடுகள்ல லைட் ஷேட்ஸ் அதிகமா பயன்படுத்துறதுக்கான காரணம். அப்படின்னா டார்க் கலர்ஸ் போடவே கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. டார்க் கலர்ஸ்க்கும் அதோட இடம் இருக்கு, ஆனா 4 வாலுக்கும் டார்க் ஷேட் அடிக்க வேண்டாம். அது ஹாலை வந்து ரொம்ப சின்னதாகவும் கொஞ்சம் ஹெவியாகவும் காட்டும். அதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரே ஒரு வாலுக்கு மட்டும் ஆக்சன்ட் வால் கொடுக்கலாம். உதாரணத்துக்கு டிவி யூனிட் இருக்கிற வால், அப்படி இல்லைன்னா சோஃபாக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சுவர், அந்த ஒரு வால்க்கு மட்டும் நீங்க சாஃப்ட் கிரே, அப்படி இல்லைன்னா சேஜ் கிரீன், மியூட்டட் ப்ளூ, அப்படி இல்லைன்னா எலிகன் எர்த் டோன் மாதிரி ஒரு ஷேட் கொடுத்தா ஹாலுக்கு ஒரு பிரீமியம் லுக் கிடைக்கும். ஒரு பெரிய மிஸ்டேக் என்னன்னா நிறைய பேரு பெயிண்ட் ஷாப்ல ஷேட் கார்டை பார்த்துட்டு இந்த கலர் ரொம்ப அழகா இருக்குன்னு தேர்வு பண்ணிடுறாங்க. ஆனா அதே ஷேட் ஒரு சின்ன கார்ட்ல பாக்குறதுக்கும் 200 ஸ்கொயர் ஃபீட் ஹால்ல பாக்குறதுக்கும் ரொம்பவே டிஃபரன்ஸ் இருக்கும். அதனால ஷேட் கார்ட்ல கொஞ்சம் டார்க்கா தெரிஞ்ச கலர் வால் அடிச்ச பிறகு இன்னும் டார்க்கா தெரியலாம். இந்த ஒரு விஷயம் கண்டிப்பா நினைவுல வச்சுக்கோங்க. சீலிங்க்கு என்ன கலர் அடிக்கலாம், இந்த கேள்வியும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. என்னோட சஜஷன் பெரும்பாலான வீடுகளுக்கு ஒயிட், அப்படி இல்லைன்னா ஆஃப் ஒயிட் அடிக்கலாம். ஏன்னா சீலிங் ஒயிட்டா இருந்துச்சுன்னா வெளிச்சம் வந்து நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகும், ரூம் வந்து உயரமா தெரியும். அதே நேரம் சீலிங்க்கும் நீங்க டார்க் கலர் அடிச்சீங்கன்னா அது கீழே இறங்கி இருக்கிற மாதிரி ஃபீல் வரும். அதனால சீலிங்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி 2 தடவை யோசிங்க. ஹால்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க பெயிண்ட் கலரை மட்டும் தேர்வு பண்ணா போதாது, லைட்டிங் இருக்குல்ல அதுவும் அதுக்கு மேட்ச் ஆகணும். வார்ம் ஒயிட் லைட் வைக்கிறீங்களா இல்லைன்னா கூல் ஒயிட் லைட் வைக்கிறீங்களா, அதை பொறுத்தும் அதே பெயிண்ட் கலர் வேற மாதிரி தெரியும். அதனால பெயிண்ட் கலர் வந்து லைட்டிங்கோட சேர்த்து தான் ஃபைனலைஸ் பண்ணணும். இப்போ நம்ம ஹாலுக்கு எந்த கலர் பெயிண்ட் அடிக்கலாம்னு பார்த்தாச்சு. அடுத்து வீட்டில் அதிக நேரம் பயன்படுத்துற இன்னொரு முக்கியமான இடம் என்னன்னா அது கிச்சன் தான். வீட்ல ஹால் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு கிச்சனும் முக்கியம். ஏன் அப்படி சொல்றேன்னா ஒரு வீட்டோட ஆரோக்கியமோ சந்தோஷமோ ஆரம்பிக்கிற இடம் கிச்சன் தான். அதனால கிச்சனுக்கு நீங்க பெயிண்ட் கலர் சூஸ் பண்ணும்போது இந்த கலர் அழகா இருக்கு அப்படின்னு மட்டும் யோசிக்க கூடாது, இந்த கலர் தினமும் பார்க்க சௌகரியமா இருக்குமா அப்படின்னு யோசிக்கணும். கிச்சனுக்கு எந்த கலர் நல்லது அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னோட ரெக்கமெண்டேஷன் லைட் ஷேட்ஸ். உதாரணத்துக்கு சொல்லணும்னா வார்ம் ஒயிட், கிரீம், ஐவரி, லைட் கிரே, மின்ட் கிரீன், பாஸ்டல் கிரீன், இந்த மாதிரி சாஃப்ட் கலர்ஸ் கிச்சனை சுத்தமாகவும் வெளிச்சமாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் காட்டும். காலையில கிச்சனுக்குள்ள போன உடனேயே ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். அப்படின்னா டார்க் கலர்ஸ் கிச்சனுக்கு போடக்கூடாதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா போடலாம், ஆனா முழு கிச்சனுக்கும் டார்க் கலர்ஸ் வேண்டாம். அப்படி போட்டீங்கன்னா
கிச்சன் வந்து சின்னதா கொஞ்சம் குறுகலா தெரியும். ஒருவேளை உங்களுக்கு மாடர்ன் லுக் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கேபினட் கலர்ல அப்படி இல்லைன்னா ஒரு பேக் ஸ்பிளாஷ் டிசைன்ல டார்க் ஷேட் யூஸ் பண்ணலாம். ஆனா வால்ல லைட் ஷேட் இருந்தாதான் எப்பவுமே அது சேஃபான சாய்ஸா இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா கிச்சன்ல எண்ணெய் தெறிக்கும், அதுக்கப்புறம் ஆவி வரும், சமையல் புகை இருக்கும். அதனால ஹாலுக்கு நீங்க யூஸ் பண்ற பெயிண்ட அப்படியே கிச்சனுக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா முடியும். ஆனா வாஷபிள் பெயிண்டா இருந்துச்சுன்னா இன்னுமே நல்லது. ஏன்னா சில வருடங்களுக்கு பிறகும் சுவர் சுத்தம் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இங்க நிறைய பேர் செய்யற ஒரு மிஸ்டேக் என்னன்னா கிச்சன்ல ரொம்ப பிரைட் ரெட் அப்படி இல்லைன்னா டார்க் ஆரஞ்ச், டார்க் பிரவுன் இந்த மாதிரி ஹெவி கலர்ஸை 4 வால்க்கும் அடிச்சிடுறாங்க. முதல்ல அது பார்க்க அழகா தான் இருக்கும். ஆனா தினமும் அதே கலரை பார்க்கும்போது சிலருக்கு ஹெவி ஃபீல் வரலாம். அதனால கிச்சன்ல காம், கிளீன், ஃப்ரெஷ் ஃபீல் கொடுக்குற கலர்ஸ் எப்பவுமே பெட்டர். இப்போ நிறைய வீடுகள்ல கிச்சனும் டைனிங்கும் ஓப்பன் லேயர்ல இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கிச்சன் ஒரு கலர், டைனிங் வேற கலர் அப்படின்னு ரொம்ப கான்ட்ராஸ்ட் கலர்லாம் கொடுக்காதீங்க. ரெண்டுக்குமே ஒரே கலர்ல ஷேட் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணீங்கன்னா வீடு ரொம்ப எலிகண்டா தெரியும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா கிச்சனுக்கு வார்ம் ஒயிட், அதுக்கப்புறம் டைனிங்க்கு பாத்தீங்கன்னா லைட் பீச், அப்படி இல்லைன்னா கிச்சனுக்கு கிரீம் கலர், டைனிங்க்கு சாஃப்ட் கிரே. இந்த மாதிரி காம்பினேஷன் கிச்சனுக்கு ரொம்ப அழகா இருக்கும். யூட்டிலிட்டி ஏரியாக்கும் பெயிண்ட் ரொம்பவே முக்கியம். யூட்டிலிட்டி ஏரியானா வாஷிங் மிஷின், சிங்க், கிளீனிங் வேலைகள் இந்த மாதிரி யூஸ் பண்ற இடம். அதனால லைட் கிரே, ஆஃப் ஒயிட், அப்படி இல்லைன்னா லைட் கிரீம் இந்த மாதிரி பிராக்டிக்கல் கலர்ஸ் போதுமானது. சுத்தம் பண்றதுக்கும் இது ஈஸி, மெயின்டெனன்ஸ்க்குமே இது ஈஸியா இருக்கும். பெயிண்டர் உங்ககிட்ட வந்து ஷேட் கார்டை காட்டுறப்போ கிச்சனுக்கான கலரை வீட்டுக்கு வெளியே நின்று மட்டும் பார்க்காதீங்க. அந்த ஷேட் கார்டை கிச்சனுக்குள்ள கொண்டு போய் காலையில ஒரு தடவை, மதியத்துல ஒரு தடவை, நைட் லைட்ல ஒரு தடவை இப்படி பார்த்து முடிவு பண்ணுங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி எஃபோர்ட்ஸ் நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க வீடு பார்க்க ரொம்பவே லக்ஸூரியா இருக்கும். இப்படி கிச்சன்ல நீங்க அந்த ஷேட் கார்டை வச்சு பார்க்கும்போது ஒரே கலர் லைட்டிங் மாறும்போது வேற மாதிரி தெரியும். இந்த ஒரு விஷயத்த நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க. இப்போ ஒரு வீட்டுல நம்ம அதிக நேரம் செலவழிக்கிற ஒரு இடத்துக்கு வரலாம், பெட்ரூம். பெட்ரூம்னா அது வெறும் தூங்குற இடம் மட்டும் கிடையாது. ஒரு நாள் முழுக்க வேலை முடிச்சு வெளியில இருந்து ஸ்ட்ரெஸ்ஸை மறந்து மனசுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா அமைதி கிடைக்கிற இடம் தான் பெட்ரூம். அதனால பெட்ரூம்க்கு நீங்க பெயிண்ட் கலர் சூஸ் பண்ணும்போது இந்த கலர் அழகா இருக்குன்னு மட்டும் பார்த்து யோசிக்காதீங்க. இந்த கலர் தினமும் நம்ம பார்த்தா மனசுக்கு அமைதியா இருக்குமா அப்படின்னு யோசிங்க. அப்படின்னா பெட்ரூம்க்கு எந்த கலர் நல்லது? என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னா சாஃப்ட் ஷேட்ஸ். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஸ்கை ப்ளூ, பாஸ்டல் கிரீன், சேஜ் கிரீன், லாவெண்டர், லைட் கிரே, வார்ம் ஒயிட், லைட் பீச் இந்த மாதிரி ஷேட்ஸ். ஏன்னா இந்த கலர்ஸ் நம்ம கண்களுக்கு கொஞ்சம் சாஃப்ட் ஃபீல் கொடுக்கும். நம்ம ரூம்குள்ள போன உடனேயே ஒரு ரிலாக்ஸ்ட் ஃபீலிங் கிடைக்கும். ஸ்கை ப்ளூ வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப கூலா இருக்கும், அதே நேரத்துல ரூம்க்கு வெளிச்சமும் ஓப்பன் ஃபீலும் கொடுக்கும். அதனாலதான் பெட்ரூம்க்கு இன்னைக்குமே அதிகமா தேர்வு செய்யப்படுற கலர்ல ஸ்கை ப்ளூவும் இருக்கு. கிரீன் ஷேடும் நல்ல சாய்ஸா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆமாதான். ஆனா டார்க் கிரீன் கிடையாது, சேஜ் கிரீன் அப்படி இல்லைன்னா பாஸ்டல் கிரீன் இந்த மாதிரி சாஃப்ட் ஷேட்ஸ். இது நமக்கு நேச்சுரல் ஃபீல் கொடுக்கும். குறிப்பா சொல்லணும்னா வீட்டுல இன்டோர் பிளான்ஸ் இருந்துச்சுன்னா இந்த காம்பினேஷன் ரொம்பவே அழகா இருக்கும். அதுக்கப்புறம் டார்க் கலர்ஸ் பத்தி கேட்டீங்கன்னா நான் வந்து டார்க் கலர்ஸ் போடாதீங்க அப்படின்னு சொல்லல. ஆனா முழு பெட்ரூமுக்குமே டார்க் ப்ளூ, டார்க் பிரவுன், டார்க் பர்பிள் இந்த மாதிரி கலர்ஸ் அடிக்கிறதுக்கு முன்னாடி 2 தடவை கண்டிப்பா யோசிங்க. முதல்ல இந்த கலர்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது ஸ்டைலிஷா தான் இருக்கும். ஆனா தினமும் அதே ரூம்ல நம்ம இருக்கும்போது சில பேருக்கு ரூம் கொஞ்சம் சின்னதாகவும் ஹெவியாகவும் தெரியும். இப்போ நிறைய பேர் கிட்ஸுக்கும் செப்பரேட்டா பெட்ரூம் வைக்கிறாங்க. இதுல நிறைய பேரண்ட்ஸ் ஒரு மிஸ்டேக் பண்றாங்க. முழு ரூம்க்குமே ரொம்ப பிரைட் பிங்க் அப்படி இல்லைன்னா ரொம்ப பிரைட் ப்ளூ இந்த மாதிரி கலர்ஸ் அடிச்சிடுறாங்க. குழந்தைகளுக்கு கலர்ஃபுல் ரூம் அப்படிங்கிறது நல்லதுதான். ஆனா அளவுக்கு அதிகமான பிரைட் கலர்ஸ் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் ஓவர் ஃபீல் நமக்கு கொடுக்கலாம். அதனால லைட்டான பேஸ் கலர், அதுக்கப்புறம் கர்டைன்ஸ், வால் ஸ்டிக்கர்ஸ், ஃபர்னிச்சர் இதுல கலர் சேர்த்தீங்கன்னா ரூம் அழகாவும் இருக்கும். ஃபியூச்சர்ல நம்ம சேஞ்ச் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். பெட்ரூம்க்கு அட்டாச் பாத்ரூம் அப்படிங்கிறது இருக்கும். ஆனா அங்க வந்து பெட்ரூம்க்கு அடிச்ச பெயிண்டையே அப்படியே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா பாத்ரூம்ல எப்பவுமே ஈரப்பதம் அதிகமா இருக்கும். அதனால மாய்ஸ்டர் ரெசிஸ்டன்ஸ் நல்லா இருக்கிற பெயிண்ட் சிஸ்டமை நம்ம தேர்வு பண்ணணும். நல்ல வென்டிலேஷனும் அவசியம். இல்லைன்னா காலப்போக்கில் பெயிண்ட் வந்து பீல் ஆகுறதுக்கும்
பூஞ்சை வரதும் நடக்கலாம். காமன் பாத்ரூம்க்கும் இதே ரூலை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அழகான கலர் மட்டும் போதாது, மெயின்டெனன்ஸ்க்கும் ஈஸியா இருக்கணும். அந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணணும். லைக் லைட் கிரே, ஆஃப் ஒயிட், சாஃப்ட் பீச், இந்த மாதிரி ஷேட்ஸ் சுத்தமாகவும் வெளிச்சமாகவும் தெரியும். இப்போ வரைக்குமே வீட்டுக்குள்ள இருக்கிற முக்கியமான ரூம்க்கு எந்த கலர் தேர்வு பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ வீட்டோட முகத்தை, அதாவது எலிவேஷன் ஏரியா, அதாவது வீட்டோட ஃப்ரண்ட் ஏரியா, முதல்ல எல்லாருமே பார்க்குற பகுதியை பத்தி இப்போ நான் சொல்ல போறேன். எக்ஸ்டீரியர். உண்மையை சொல்லணும்னா வீட்டுக்குள்ள இருக்கிற பெயிண்ட்டை நீங்க தினமும் பார்ப்பீங்க, ஆனா எக்ஸ்டீரியரை உங்களை விட மற்றவங்க தான் அதிகமா பார்ப்பாங்க. அதனால எக்ஸ்டீரியர் பெயிண்ட் அப்படிங்கிறது அழகுக்காக மட்டும் கிடையாது, வீட்டோட அடையாளத்துக்காகவும் அதுதான் முக்கியம். எக்ஸ்டீரியருக்கு எந்த கலர் நல்லது? என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னா லைட் பேஸ் கலர். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஆஃப் ஒயிட், ஐவோரி, லைட் கிரீம், லைட் கிரே, பீச், இந்த மாதிரி கலர்ஸ். ஏன்னா இந்த கலர்ஸ் பல வருடங்கள் ஆனாலும் ஸ்டைல் அவுட் ஆகாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த மாதிரி லைட் ஷேட்ஸ் வெயில் அதிகமா பட்டாலும் டார்க் கலர்ஸ் மாதிரி ஹீட்டை அதிகமா உறிஞ்சாது. தமிழ்நாடு மாதிரி வெயில் அதிகமா இருக்கிற இடத்துல இது ஒரு பிளஸ் பாயிண்ட். அப்படின்னா டார்க் எக்ஸ்டீரியர் போடக்கூடாதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா போடலாம். சில வீடுகள்ல வந்து பிங்க் கலர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்கா போட்டிருப்பாங்க, அது சூப்பரா இருக்கும். அதே மாதிரி கிரீன்லயுமே வந்து கொஞ்சம் டார்க்கா போட்டிருப்பாங்க, அது சூப்பரா இருக்கும். அதே மாதிரி பிரவுன் கலர், ப்ளூ கலர், இது எல்லாமே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டார்க்கா இல்லாம ஓரளவு கொஞ்சம் டார்க்கா போட்டீங்கன்னா அது பார்க்க அழகா இருக்கும். அதே மாதிரி இப்போ நீங்க லைட் கலர்ஸ் வந்து எக்ஸ்டீரியர்ஸ்க்கு அடிச்சிட்டீங்கன்னா டார்க் கலர்ஸ் வந்து காலம்ஸ், பார்டர்ஸ், விண்டோ ஃப்ரேம், பால்கனியோட ப்ரொஜெக்ஷன், இந்த மாதிரி ஹைலைட் ஏரியாவுக்கு டார்க் ஷேட் நீங்க கொடுத்தீங்கன்னா வீடு வந்து பிரீமியம் லுக்ல தெரியும். அதுதான் இப்போ நிறைய மாடர்ன் ஹவுசஸ்ல ஃபாலோ பண்ற ஸ்டைலா இருக்கு. அடுத்து சிட் அவுட்க்கு வந்து என்ன கலர் அடிக்கலாம்? சிட் அவுட் வந்து நம்ம வீட்டோட வரவேற்பு இடம். அதனால ஹால்க்கு யூஸ் பண்ற கலர் ஃபேமிலி இருக்குல்ல, அதே நம்ம வந்து இங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு ஹால்ல வார்ம் ஒயிட் கலர் கொடுத்திருந்தீங்கன்னா சிட் அவுட்க்கும் அதே டோன் கொடுக்கலாம். அப்போதான் வீட்டுக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். அதே மாதிரி பால்கனிக்கும் ரொம்ப டார்க் கலர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா அது வந்து அவுட்டோர் ஏரியா, டஸ்ட்டும் அதிகமா வரும். அதுக்கப்புறம் லைட் கிரே, ஸ்டோன் ஃபினிஷ் ஷேட்ஸ், அப்படி இல்லைன்னா நேச்சுரல் எர்த் டோன் கலர்ஸ், இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அது நல்ல சாய்ஸா இருக்கும். ஸ்டேர் கேஸ்க்கு என்ன பண்ணலாம்? நிறைய பேர் வந்து இதையும் கவனிக்க மாட்டாங்க. ஆனா ஸ்டேர் கேஸ்ல லைட் ஷேட்ஸ் இருந்துச்சுன்னா வெளிச்சம் நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுதான் சேஃப்டிக்கும் ரொம்பவே நல்லது. அடுத்து பாத்தீங்கன்னா கேட்டுக்கும் காம்பவுண்ட் வாலுக்கும் என்ன பண்ணலாம்னா வீட்டுக்கு என்ன எக்ஸ்டீரியர் காம்பினேஷன் தேர்வு பண்றீங்களோ அதோட மேட்ச் ஆகுற மாதிரி கேட் கலரையும் தேர்வு பண்ணுங்க. ஒரு பக்கம் மாடர்ன் ஹவுஸ், இன்னொரு பக்கம் வேற கலர் கேட் அப்படின்னா ஓவரால் லுக் பார்க்க கொஞ்சம் குறையும். அதே மாதிரி காம்பவுண்ட் வால்க்கும் ரொம்ப பிரைட் கலர்ஸ்லாம் வேண்டாம், சிம்பிளா எலிகண்டா இருந்தாலே போதும். எக்ஸ்டீரியர் பெயிண்ட்னு வரும்போது நிறைய பேர் இன்டீரியர் பெயிண்ட் செலெக்ஷனுக்கு அதிக நேரம் செலவழிப்பாங்க. எக்ஸ்டீரியருக்குன்னு வரும்போது ஏதாவது கலர் போடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது கண்டிப்பா தப்பு. ஏன்னா மழை, வெயில், தூசி எல்லாத்தையுமே முதல்ல சந்திக்கிறது பாத்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் பெயிண்ட் தான். அதனால அந்த குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. இப்போ வரைக்குமே எந்த கலருக்கு எந்த கலர் தேர்வு பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்த்தாச்சு. இப்போ நீங்க பெயிண்ட் ஷாப்க்கு போனீங்கன்னா எந்த பிராண்ட் பெயிண்ட் நீங்க வந்து சூஸ் பண்ண போறீங்க? அந்த நேரத்துல நிறைய பேருக்கு இது கன்ஃபியூஷனா இருக்கும். ஏஷியன் பெயிண்ட்ஸா, பர்கர் பெயிண்ட்ஸா, டியூலக்ஸ் பெயிண்டா, நிப்பான் பெயிண்டா, இண்டிகோவா, இவங்கெல்லாம் யார் பெஸ்ட்? உண்மையை சொல்லணும்னா இந்த பிராண்ட்கள்ல ஒரே ஒரு பிராண்ட் தான் நல்லது, மத்தது எல்லாம் மோசம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்த எல்லா பெரிய பிராண்ட்ஸுமே நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிறாங்க. வித்தியாசம் அப்படிங்கிறது பிராண்ட்ல இல்ல, நீங்க தேர்வு பண்ற ப்ராடக்ட் ரேஞ்ச்ல தான் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரே பிராண்ட்ல கூட எக்கனாமி ரேஞ்ச் இருக்கும், மிட் ரேஞ்ச் இருக்கும், பிரீமியம் ரேஞ்ச் இருக்கும், லக்ஸுரி ரேஞ்ச் கூட இருக்கும். அதனால நான் ஏஷியன் பெயிண்ட் வாங்கிட்டேன், நிப்பான் பெயிண்ட்ஸ் வாங்கிட்டேன் அப்படின்னா மட்டும் போதாது. ஏஷியன் பெயிண்ட்ஸ்ல எந்த ப்ராடக்ட் அதுதான் முக்கியம். அதே மாதிரி டியூலக்ஸ்க்கும், பர்கருக்கும், நிப்பான் பெயிண்ட்க்கும், இண்டிகோக்கும். அப்படின்னா எந்த பிராண்டை நம்ம வந்து வாங்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னோட சஜஷன் என்னன்னா உங்க ஏரியால சர்வீஸ் நல்லா இருக்கிற, டீலர் சப்போர்ட் நல்லா இருக்கிற ஒரு நல்ல பிராண்டை நீங்க சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி ப்ராடக்ட் ரேஞ்சை தேர்வு பண்ணுங்க. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா 1000 சதுரடி 2 BHK வீட்டுக்கு பெயிண்டோட காஸ்ட் எவ்வளவு ஆகும், தோராயமா எவ்வளவு ஆகும் அப்படிங்கிறது தான். இதுக்கு ஒரே ஒரு ஃபிகர்ல நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது நீங்க எந்த பிராண்டை தேர்வு பண்றீங்க, எந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்றீங்க,
புதிய வீடா இல்லனா பழைய வீடா, இன்டீரியர் மட்டும் பண்றீங்களா இல்லனா எக்ஸ்டீரியரும் சேர்த்து பண்றீங்களா, இந்த எல்லா விஷயத்தையுமே பொறுத்து மாறும். ஆனா ஒரு ரஃப் ஐடியா உங்களுக்கு சொல்லணும்னா, ஒரு 1000 சதுரடி 2 BHK வீட்டுக்கு, அதுவும் ஒரு புதிய வீட்டுக்கு ஃப்ரேமர், இன்டீரியர் பெயிண்ட், எக்ஸ்டீரியர் பெயிண்ட், லேபர், மெட்டீரியல் இது எல்லாமே சேர்த்து சுமார் 1,50,000 இருந்து 3,50,000 வரைக்கும் ஆகலாம். பிரீமியம் ப்ராடக்ட்ஸ், டிசைனர் ஃபினிஷ், டெக்ஸ்டர் பெயிண்ட், லக்ஸரி ரேஞ்ச் இதெல்லாம் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா இதுக்கு மேலேயும் போகலாம். காஸ்ட்டை நம்ம எப்படி குறைக்கலாம்? இங்கதான் நிறைய பேர் ஒரு மிஸ்டேக் பண்றாங்க. பெயிண்டர் சொல்றாரு, சார் இந்த ப்ராடக்ட் வேண்டாம், கொஞ்சம் ரேட் கம்மியான ப்ராடக்ட் நம்ம போட்டா போதும் அப்படின்னு. உடனே சில ₹1000 நமக்கு சேவ் ஆகுது அப்படின்னு நினைச்சு அதை சூஸ் பண்ணிடுறாங்க. ஆனா அந்த சேவிங் பாத்தீங்கன்னா 3 அப்படி இல்லைன்னா 4 வருஷத்துக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் மறுபடியும் பெயிண்ட் அடிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். அப்போ அந்த சேவிங் முழுசுமே போயிடும். எங்க சேவ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லக்ஸரி ஃபினிஷ் வேண்டாம் அப்படின்னா அங்க நீங்க சேவ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்சர் பெயிண்ட் வேண்டாம்னா அங்கேயும் சேவ் பண்ணிக்கலாம். அதிக விலை டிசைனர் ஷேட்ஸ் இல்லைன்னா அங்க கூட நீங்க சேவ் பண்ணிக்கலாம். ஆனா பிரைமர்ல, பட்டியில, அதுக்கப்புறம் முக்கியமான பெயிண்ட் குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. அதுதான் நீண்ட காலத்துக்கு உங்களுக்கு லாபம். வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது கலர் அடிக்கிற வேலை மட்டும் கிடையாது. அது உங்க வீட்டோட மூடையும், கம்ஃபர்ட்டையும், லுக்கையும், மன அமைதியையும், சந்தோஷத்தையும் பல வருடங்களுக்கு முடிவு பண்ற ஒரு விஷயம். அதனால அவசரப்பட்டு டெசிஷன் எடுக்காதீங்க. கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. சாம்பிள் பாருங்க, உங்க குடும்பத்தோட டிஸ்கஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் முடிவு எடுங்க. அப்போதான் உங்களுக்கு பல வருடங்கள் கழிச்சும் இந்த கலர் நம்ம சூஸ் பண்ணது சரியான டெசிஷன் தான் அப்படின்னு நீங்களே நினைச்சு சந்தோஷப்படுவீங்க. இப்போ இந்த வீடியோல நான் சொன்ன டிப்ஸ்ல உங்களுக்கு எந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, உங்க வீடு எத்தனை ஸ்கொயர் ஃபீட், இப்போ எந்த ஸ்டேஜ்ல இருக்கு, ஃபவுண்டேஷனா இல்லனா ரூஃப் ஸ்டேஜ்ல இருக்கா இல்லனா பெயிண்டிங் ஸ்டேஜ்ல இருக்கா, அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதுக்கு ஏத்த மாதிரி என்னோட அனுபவத்துல இருந்து கண்டிப்பா நான் சஜஷன் சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. வீடு கட்ட போற உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோல வீடு கட்டுறதுக்கு சம்பந்தப்பட்ட இன்னொரு முக்கியமான டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன். மறக்காம சிவில் இன்ஜினியரிங் ஷைலோஸ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.